ஹாய் ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் முருகன் துணை சேனல் சார்பாக வணக்கங்கள். எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஆடி நோன்பு, ஆடி 18. எல்லாருக்குமே ஆடி 18 வாழ்த்துக்கள். ஆக்சுவலாக 5 மணி ஆயிடுச்சு, எல்லோரும் முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரியா? இன்றைக்கி காலையிலேருந்து என்ன நடந்தது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு நான் வீடியோ போட்டிருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு அடிபட்ட பிறகு நான் எத்தனை முறை கடைக்கு போயிருக்கேன்னு எனக்கே தெரியல. ஆக்சுவலாக நான் கடைக்கே போகவே மாட்டேன், நான் கடைக்கும் போகலை. அப்படியே எங்கேயாச்சும் போனால் சண்டே இவர் தான் கூட்டிகிட்டு என்னென்ன வேணும் அப்படின்னு வாங்கிட்டு வருவாங்க. இல்லைன்னா அவருக்கு எப்போ லீவோ அப்போ தான் கூட்டிகிட்டு போவாங்க. சரிங்களா? ஆனால் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்றத இந்த 30 நாளில் நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். நான் இப்போ சிரிச்சுட்டு சொல்கிறேன், ஏன்னா உடம்பு கொஞ்சம் ரெக்கவர் ஆகிறதுனால நான் கொஞ்சம் சிரிச்சுட்டே சொல்கிறேன். நம்ம சோகத்துலேயே இருக்க முடியாதுல்ல, நம்ம அப்படியே நம்மளை மூவ் பண்ணி ஃபார்வர்ட் பண்ணி கொண்டு போகணும்ல. ரொம்ப கஷ்டம். பால் பாக்கெட்டு வாங்கணும், பிஸ்கெட் பாக்கெட்டு வாங்கணும், ஏதாவது ஒன்று மறந்துருச்சுன்னா மறுபடியும். ஏன்னா எங்கள் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் இறங்கி கீழே போகிறது எவ்வளோ தூரம் இருக்குங்க? ஒரு 100 மீட்டர் தூரம் இருக்கும். மேலே வந்து கீழே போய் மறுபடியும் பைக்கு எடுத்துகிட்டு கடைக்கு போய்ட்டு திரும்பி மேலே வரணும். ஸோ ரொம்ப அலைச்சல். அப்போ தான் கடைக்கு போய்ட்டு மேலே வந்துருப்பாங்க. அச்சோ எப்போ அதை மறந்துட்டப்போ போய் வாங்கிட்டு வாங்கன்னா மறுபடியும் போவாங்க. போய் தானே ஆகணும். அப்போ நான் சமைக்க மாட்டேன்ல, அப்போ கண்டிப்பாக போவாங்க. திரும்பி கருவேப்பிலை கொத்தமல்லிக்கலாம். நான் தான் ஒரு வீடியோ போட்டேன். ஆக்சுவலாக ஒவ்வொரு முறையும் எத்தனை முறை கடைக்கு போவாங்கன்னு எனக்கே தெரியல. இன்றைக்கி நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். ஏன்னா நான் காலையிலேருந்து வண்டி எடுத்ததுலேருந்து வாங்கி நான் வீட்டுக்கு வந்ததே 1 மணிக்கு தான். ஏன்னா எல்லா பொருளும் வாங்கி கொடுக்க, மறுபடியும் போக வாங்கி கொடுக்க, மறுபடியும் போக வாங்கி கொடுக்கன்னு அப்படி இப்படின்னு 2:30க்கு தான் சாப்பாடே கொடுத்தேன். இன்றைக்கி இவருக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாருங்கிறத நான் இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். உண்மையாலுமே பாவம். ஐ லவ் யூ ஸோ மச் மாமா. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா சரி அப்படிலாம் இல்லை. ஏன்னா கால் முடியல, கால் நடக்க முடியல, காலை கீழே இன்னும் வைக்கவே கிடையாது. ஆக்சுவலாக நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், இன்னும் கால் கீழே வைக்கவே கிடையாது. நாளைக்கு தான் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன். நாளைக்கு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனால் தான் டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியும். 23-24 டேஸ் ஆச்சா? ஆப்ரேஷன் பண்ணி 24 டேஸ் ஆச்சு. நாளைக்கு தான் டாக்டர் கால் கீழே ஊன வைக்கிறதுக்காக சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல. எப்படி இன்னும் ஒரு மாதத்துக்கு நான் தான் கடைக்கு போகணும். கடைக்கு எனக்காக கடைக்கு போயே கீழே விழுந்த மாதிரி ஆகிப்போன மாதிரி ஆயிடுச்சு. நான் அதுக்கு என்னடா இவன் ஃபோன் பண்ணாலே என்ன தக்காளியா, சரி வாங்கிட்டு வரேன் அப்படிதான் சொல்லுவார். ஆக்சுவலாக அதே மாதிரி என்ன பண்ணுறது, 3 நிமிஷத்துக்குள்ளே வீடியோ போடுறேன், அதனால் நான் போட்டுறேன். அடுத்த வீடியோலையும் மறுபடியும் வந்து பேசுவேன். பொறுத்திருந்து பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவையும் பாருங்கள். சரியா? தேங்க்யூ.